Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. சூரியனிடமிருந்து தான் எல்லா கோள்களும் உருவாயிருச்சுங்கிற போதிலே இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல சூரியனுக்கு ஒரு தனி பவர் உண்டு. 10ல் உங்களுக்கு சூரியன் இருக்கனால நீங்கள் பகலில் பிறந்திருக்கீங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதுவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ரெண்டாவது, நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் சூரியன்கிட்ட இருக்கு. ஒரு மனிதனுடைய ஆத்மாவின் நிலைப்பாடு சூரியன் ஜாதகத்தில் நேச்சுராகவே வலுத்தாலே அந்த ஆத்மா சுத்தம் நல்லாயிருக்கும். உதாரணமாக அவர் உச்சம் பெற்று இருந்தாலும், ஆட்சி பெற்று இருந்தாலும், திக்பலம் பெற்று இருந்தாலும், இதில் மேசத்தில் உச்சமடைவார், சிம்மத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் வருவார், திக்பலம்ங்கிறது 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் தான் அதோட ஸ்பெஷல். சம்பார்த்திய காரகனை சூரியனை தான் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு வலுவான சம்பார்த்திய அமைப்பு உடையவர்களுக்கு, பல லட்சங்கள் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களுக்கு மேக்சிமம் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்க மாட்டார். ஒன்று, அவர் இயற்கை சுவர்களால் எல்லாம் சூழப்பட்டிருப்பார். எங்கே இருந்தாலும் குரு சுக்கிரன் 2 பேரும் தொடர்பில் இருப்பாங்க. இல்லை அவர் ஆட்சி அடைஞ்சு மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார், இல்லைன்னா உச்ச வலுவோடு இருப்பார். எதுவும் இல்லைன்னா 10ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்காந்துருப்பார், எந்த பாவக்கோள்களுடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இதில் ராகு கேது தான் சூரியனை முடக்க முடியும். மற்ற எந்த கிரகங்களும் சூரியனுக்கு க்ளோஸாக போனால் அவங்க அஸ்தமனம் அடைஞ்சிடுவாங்க. ஸோ அதனால் இந்த 4 நிலைகளில் ஒன்று ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ மூலத்திரிகோணமாகவோ திக்பலமாகவோ இயற்கை சுவர்களின் தொடர்புகளோட சூரியன் இருக்கிற ஜாதகம் தான் அதிகமான வருமானம் பெறும் தகுதியுடைய ஜாதகமாகுது. அதனால தான் அவருக்கு பேர் சம்பார்த்திய காரகர். ஆத்ம சுத்தியை 10ல் இருக்க சூரியன் கண்டிப்பாக கொடுப்பார். ஆத்ம சுத்தின்னா என்ன? மனசறிஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகள் குற்றங்களுக்கு கூட மனசார மன்னிப்பு கேட்டுருவாங்க. நான் செஞ்சது இந்த இடத்துல சரி இல்லையோ, தப்புன்னு எனக்கு தோணுது, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வெளியில் கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. இந்த நெளிவு சுழிவுங்கிற பேரில் சூட்சுமங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சூழ்ச்சி பண்ணி முதுகுக்கு பின்னாடி குழி பொறிக்கிற வேலையை செய்யவே மாட்டாங்க. பிடிக்கலைன்னா நேரடியாக பிடிக்கலப்பான்னு மூஞ்சிக்கு முன்னாடி பேசிட்டு வந்துடுவாங்க. உறவுகளை மதிக்க தெரிந்தவங்களாக இருப்பாங்க. உறவுகளை நல்ல மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வணங்கி வணக்கத்தை விரும்பும் தகுதி கொண்டவங்களாக இருப்பாங்க. நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நீ எனக்கு கண்டிப்பாக அதற்கான மரியாதையும் ரெஸ்பெக்டையும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதியில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. 10ஆம் இடத்து சூரியன்கிறது ஒரு பலம் தாங்க, பவர். அரசு அதிகார வேலைக்கு வர்றதுக்கு இந்த அமைப்பு உதவி புரியும். அப்பாவின் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அல்லது அப்பாவுடைய தொழிலை பையன் எடுத்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு இந்த அமைப்பு உதவி புரியும். மாமனார் வழி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு இந்த அமைப்பு உதவி புரியும். அதிகார பதவிகளில் அமர்றதுக்கு இந்த அமைப்பு உதவி புரியும். அரசியலில் வெற்றி பெறுவதற்கு இந்த அமைப்பு உதவி புரியும். பவர்ஃபுல்லான செக்டார்ஸ் எல்லாத்தையுமே தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த அமைப்பு உதவி புரியும். தன்னலமற்ற சேவைகள் புரியறதுக்கு இந்த அமைப்பு உதவி புரியும். இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நிறையா பேர் யோசிப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கோயிலாவது கட்டணும், எங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பெரிய இதாவது செய்யணும் அப்படின்னு. இல்லை சிலர் இஷ்ட தெய்வங்களை வணங்கி அதை விருத்தி செய்யணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். சூரியனின் 10ஆம் இடத்து நிலைங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றத்தின் மேல் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. சார், அப்போ 10ல் சூரியன் இருக்கவங்களாம் பெரிய ஆளாயிருவாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த சான்ஸை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய லக்னாதிபதியின் நிலை, தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்புகள். ஆனால் 10ஆம் இடத்து சூரியன் கெடுப்பதில்லை. இதில் இன்னொன்று என்னென்னா, உபஜயஸ்தானங்கள்லேயும் இந்த வீடு வரும். 3, 6, 10, 11ங்கிற அந்த உபஜயஸ்தானத்திலே அது வந்துடுறதுனால உத்தியோக வலிமைக்கு, அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன வேலை நீயோ அதுதான் உன்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. நான் டாக்டராக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன், ஜோசியராக இருக்கேன், அரசியல்வாதியாக இருக்கேன், அரசு வேலையில் இருக்கேன், அதிகாரியாக இருக்கேன். அந்த உத்தியோகத்தின் புருஷ லட்சணமே அதுதான் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கிறது ஒரு ஸ்பெஷல்லையும் சொல்லலாம்.
நார்மலாகவே சூரியன் 10ல் இருக்கும்போது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும். அதாவது அவங்களால முடியாதுன்னு ஒரு காரியத்தை கூட ஒதுக்க மாட்டாங்க. கட்டாயம் இறுதி வரை முயற்சி செய்து பார்த்துவிடும் தன்மை கொண்டவர்கள். இங்கே விளையாட்டுத்துறை சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறை சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்துறை சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, வக்கீலாக நீங்கள் ஒரு சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, அரசியலில் சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, சூரியனின் வலு ரொம்ப முக்கியம். வலுத்த சூரியன் உங்களை ஒரு சாதனையாளராக உருவாக்குகிறார். மற்றவர்களை விட ஒரு படி முன்னாடி நிற்க வைப்பார். எல்லா விஷயத்துலையும் பின்வாங்குதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இந்த அமைப்பு உள்ளவங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் களத்தில் இறங்குறேன், நான் செய்வேன், என்னால் இது முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையின் உச்சத்தை கொடுப்பார். இது சும்மா வாய்ச்சவடாலும் அடிக்க மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க. சும்மா வரும் பேச்சுக்கு சிலர் வெட்டி பந்தா காட்டுவாங்க, பயங்கரமாக சீன் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துடலாம் போயிடலாம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த ஆர்கனைசிங்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைத்தல், மக்களை ஒருங்கிணைத்து ஒரு தலைமை ஏற்று வழி நடத்தி அதை வெற்றிகரமாக முடிக்கிற அந்த தன்மை சூரியனுக்கு உண்டு. சூரியன் 10ல் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்து வேலை செய்யலாம். ஆர்கனைசிங், ஹெச்ஆர்ஓவாக இருக்கிறது, மனிதவள மேம்பாட்டு அதிகாரியாக இருக்கிறது, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்களை எடுத்து நடத்துறது, பல முகப்பட்ட மனிதர்களை ஒருங்கிணைக்கும் சக்தி சூரியனுக்கு உண்டு. ஏன்னா தலைமையை தானே விரும்புகிறாங்க இன்றைக்கி எல்லாரும். அந்த தலைமையை தாங்கும் தகுதியும் பண்பும் 10ல் சூரியன் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக சூரியன் ஆட்சி உச்சி அடைஞ்சாலுமே கிடைக்கும், 10ல் இருந்தால் இன்னும் ஸ்பெஷலாக கிடைக்கும். ஏன்னா இது பதவிகள் தான். ஒருவருடைய பட்டம், பதவி, முயற்சி, உத்தியோகம், அவருடைய கர்மா எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடம் 10. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கேந்திரம் 10ஆம் வீடு தான். இந்த இடத்துல இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கிரகமான சூரியன் அமர்றதுங்கிறது ஒரு குடுப்பினை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அமைப்புப்படி ஜாதகர் வாழ்க்கையில் தெளிந்த சிந்தனை கொண்டவராக, எல்லாருக்கும் முன்னுதாரணமாக, உதாரண புருஷனாக வாழும் தகுதி கொண்டவராக மாறுறார். இதுக்கு சூரியன் 10ல் இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. நேச்சுரலாகவே அந்த அமைப்பில் பிறந்துட்டாலும் சிறப்பு தான். சி செக்ஷன் மாதிரியான அமைப்பிலே சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிற மாதிரி எடுக்கிறதும் கூட ரொம்ப சிறப்பு. அதனால் நான் பெரும்பாலான சி செக்ஷன் டேட் ஃபிக்ஸிங் கேட்குறவங்களுக்கு சூரியனை 10ஆம் இடத்துல அமர்த்தி லக்னம் குறித்து கொடுக்கறது என்னுடைய பழக்கமாகவே வச்சுருப்பேன். அதுலேயும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ஏன்னா சூரியன் மட்டும் 10ல் இருந்துட்டாலே ஜெயிச்சிருவோன்னு சொல்லிட முடியாது. லக்னாதிபதி அதை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பதவி பட்டம் தர்றேன்னா அதை வாங்கிக்கிட்டு திறம்பட செயல்படுறதுக்கும் உங்களுக்கு ஒரு சூட்சுமம் வேணும் இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்து சூரியன் என்பது ஒரு நிறைவு. நல்ல சம்பாத்தியம், வழிநடத்துதல், முன்னிறுத்துதல், தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு, ஆத்ம சுத்தி, மனமறிந்து யாருக்கும் கெடுதல் செய்யாத நிலைப்பாடு, இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படும் தகுதி, தன்மை, சிறப்பு, மேலும் சிறப்பு. ஸோ இந்த இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவங்க, சூரியன் பவரில் இருக்க பிறந்தவங்களே கொடுத்து வைத்த அமைப்பு தான். 10ல் இருந்து பிறக்கிறவங்க ரொம்பவும் கொடுத்து வைத்த அமைப்பு. இந்த 10ல் சூரியன் இருந்து குரு சுக்கிரன் மாதிரி 2 சுவர்களின் தொடர்பும் கிடச்சிருச்சுன்னா அவங்க தான் அரசனுக்கு அரசன் அப்படிங்கிற மாதிரியான பவர் உள்ளவங்க. ஜாதகத்தில் லக்னாதிபதியும் வலுத்து 10ஆம் திட்டத்தில் சூரியனும் இருந்து 2க்கு மேற்பட்ட இயற்கை சுவர்களின் தொடர்பும் கிடச்சி பௌர்ணமி யோகத்திலே மறந்துட்டால் நாடாளும் யோகம்னே சொல்லிடலாம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இது ஒரு வலிமையான பவர்ஃபுல்லான அமைப்பு. நார்மலாகவே உபஜயஸ்தானங்களில் சூரியன் கொஞ்சம் பவராகவே இருப்பார். 3, 6, 10, 11. இதில் 10ஆம் இடம் தர்ற மாதிரி ஒரு பவர் வேறு எங்கேயுமே இருக்காது. 3லேயும் 6லேயும் இருந்தாலும் சூரியன் நல்லா வேலை செய்வார். ஆனால் 10ல் இருக்கிறது மாதிரியான ஒரு வலிமை, ஆணையிடும் அதிகாரத்தை தூக்கி தர்றது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எழுதலாமா சார், சிவில் சர்வீஸுக்கு முயற்சி பண்ணலாமா சார்னு கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப சிம்பிள் லாஜிக். சூரியன் நல்லா இருக்கிறான்னு பாருங்கள். சூரியனோடு 2 சுபர்கள் இருக்காங்களா, சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, சூரியன் உங்கள் ஜாதத்தில் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்காரா, ஆட்டோமேட்டிக்காக எழுதுங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். லக்னாதிபதி அதை பெற்றுக்கொள்ள தகுதியோடு இருக்காராங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ முத்தாய்ப்பான வீடு சூரியனுக்கு 10 தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.